சகோதரர் பாலனுக்கு மிக்க நன்றி. அன்பு சகோதரர் பிரபு அவருடைய ஜபத்துக்காக நன்றி. கிறிஸ்து அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான நாகர்கோயில், தூத்துக்குடி, ஊட்டி மற்றும் மற்ற சபைகள் இருந்து கூடியிருக்கிற அருமையான தேவ பரிசுத்தவான்கள் அனைவருக்கு நம்ம வரவேற்கிறோம். நம்மளுடைய 3rd வால்யூமுடைய தியானம் படிப்புக்கு. இன்னைக்கு கடைசி இருக்கும் தியானம் படிப்பு. ஏன்னா பஸ்கா உடைய தியானம் அடுத்த 4 வாரங்கள் 5 வாரங்கள் நடக்கும் பஸ்கா வரைக்கும். அதுக்கு பின்பு ஏப்ரல் மாதத்துல நம்ம மறுபடியும் தொடரலாம் இந்த வால்யூம் ஸ்டடி. ஞாபகம் வைக்கணும், நம்மளுடைய ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, உங்க எல்லாருடைய கரங்கள்ல அந்த 3rd வால்யூம் இருக்கணும், மிக அவசியம். அந்த பேஜ் நம்பர் சிஸ்டர் சொல்லும் போது அவங்க வாசிக்கும் போது நீங்க கூட உங்க கண்கள் அந்த அந்த வார்த்தைகள் அந்த உங்களுடைய வால்யூம்ல பார்த்துட்டு, அப்போ அந்த பேராகிராஃப் பத்தி ஒரு சுருக்கமா அந்த பேராகிராஃப் முடிச்ச பின்பு உங்களுக்கு முன்பாக கருத்துக்கள் வைப்போம். பின்பு ஓப்பன் ஆகும் உங்களுடைய கருத்துக்களுக்கு, கேள்விகளுக்கு. அதுல நீங்க யாரோ ஒருத்தர் ஒரு கருத்து கொண்டு வரும்போது மற்றவர் அந்த கருத்தை பத்தி பேச விரும்பிட்டானா தாராளமா பேசலாம், எந்த ஒரு தடையே கிடையாது. ஆனா அந்த பேராகிராஃப்குள்ள நம்மளுடைய கேள்விகள், கருத்துக்கள் இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும். நம்ம ஆரம்பிக்கலாம். தேவகிருபையில சிஸ்டர் பில்பெட்ராணி, வெல்கம். வணக்கம் வணக்கம் சிஸ்டர். இப்போ அந்த பேஜ் நம்பரு, அந்த பேராகிராஃபை நீங்க சொல்லிட்டு நீங்க வாசிக்கலாம். சகோதரர் மில்லர் அவரு பத்தி அங்க சொல்லுது. பேஜ் நம்பர் 94, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். திரு மில்லர் பேப்டிஸ்ட் சபையில் மிகுந்த ஓர் ஆர்வமுள்ள நன்மதிப்பை பெற்ற நபராக இருந்தார். அவர் வேதத்தை கவனமாக படிப்பவராக இருந்தபடியால் தீர்க்க தரிசனங்கள் அவருக்கு விளங்க துவங்கியது. தனக்குள்ளாக அது சரியானதுதான் என்கிற நம்பிக்கையை பெற்ற பின்னர் தனது கருத்துக்களை முதலாவதாக பேப்டிஸ்ட் சபையில் உள்ள ஊழியக்காரர்கள் மத்தியிலும் பின்னர் எல்லா சபை மக்களிடமும் எடுத்துரைக்க ஆரம்பித்தார். இந்த முயற்சி பரவ ஆரம்பித்தவுடன் தன்னுடன் மற்றவர்களையும் சேர்த்து கொண்டு பிரயாணப்பட்டு அநேக இடங்களில் பிரசங்கித்தார். பேப்டிஸ்ட் ஊழியக்காரர்கள் மத்தியில் அவர் ஆரம்பித்த ஊழியம் குறித்து அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். எப்படியெனில் 1829 ஆண்டு போல்க்னி என்ற இடத்தில் உள்ள பேப்டிஸ்ட் சபையில் மூப்பராக இருந்த புல்லர் என்பவர் பகிரங்கமாக அவருடைய கருத்துக்களை பிரசங்கித்த முதலாவது சீடர் ஆவார். 3 வருடங்கள் கழித்து எழுதப்பட்ட ஒரு கடிதத்தில் மில்லர் கூறுகிறார். அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை, நாங்க படிச்சிருக்கிறோம் இந்த பகுதி. எங்கே பிரதர் ரசல் எழுதுகிறார் சகோதரர் மில்லர் பத்தி. அவர் எப்படி ஒரு ரொம்ப உற்சாகமான உண்மையான இருக்கிறார் கிறிஸ்தவர் பாப்டிஸ்ட் சபையில. அவரு தேவனுடைய இருக்கிற வசனத்தின் மேல ஒரு வைராகியம், வாஞ்சை இருந்தது. அது நிமித்தமாக தேவன் அவருக்கு சில தீர்க்க தரிசனங்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக திறக்க விட்டாரு. அது அவரு தியானம் பண்ணி அதன் மேல பண்ணும்போது, அதன் மேல எழுதும் போது அவரு முதலாவது அந்த விஷயத்தை அவரே தியானம் பண்ணி அது அவர் அவருக்காக தெளிவுபடுத்திய பிற்பாடு அவர் அந்த காரியங்களை அவர் மற்றவர்களுக்கு, முதலாவது பேப்டிஸ்ட் சபையிலிருந்து ஆரம்பி பின்பு மற்ற சபைகள்ல கூட இந்த விஷயத்தை பேச ஆரம்பித்தார். இது பேசும்போது ஆரம்பத்துல அவருக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்த சகோதரர் பேப்டிஸ்ட் சபையில ஒரு மூப்பர், அவர் பேர் ஃபுல்லர். விஷயம் இங்க இருக்கு. அப்போ சகோதரர் மில்லர் இந்த ஆரம்பம், இந்த ஆராய்ச்சியுடைய ஊழியத்தின் ஆரம்பம். ஏன்னா அவர் நிறைய பிரயாணம் பண்ண ஆரம்பிட்டாரு. அநேக அநேக சபைகளுக்கு போயிட்டு இந்த ஆராய்ச்சி வெளிப்படுத்திட்டு இருந்தாரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. சகோதரர் மில்லர் இந்த விஷயத்தை குறித்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அது நாங்க நெக்ஸ்ட் படிக்க போறோம். பட் இந்த பேரா மேல யாருக்கு ஏதாவது கருத்து இருக்கா, கேள்வி இருக்கா, ஏதாவது சொல்றதுக்கு விரும்பிட்டானா நீங்க தாராளமா இப்போ பேசலாம்.
தொடரலாம் சிஸ்டர். பேஜ் நம்பர் 94, செகண்ட் பேரா. ஆண்டவர் விதையை தூவுகிறார். என்னை தவிர கிட்டத்தட்ட 8 ஊழியக்காரர்கள் இப்பொழுது இந்த உபதேசத்தை பிரசங்கிக்கிறார்கள். என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட 100க்கும் அதிகமான சகோதரர்களை நான் அறிவேன். இது இப்படி இருக்க, சத்தியம் வலிமையானது, அது நிலைத்து நிற்கும். இந்த சின்ன பேராகிராஃப்ல வந்து இதுதான் சகோதரர் மில்லர் எழுதிட்டு இருந்த கடிதம். அந்த கடிதத்துல வந்து எப்ப எழுதிட்டார்னா 1832, ஒரு 1829க்கு 3 வருஷம் பின்பு. அப்ப அவர் சொல்றாரு, எப்படி எழுதுறாருன்னா, எப்படி வந்து இந்த சத்தியம், இந்த தீர்க்க தரிசனம் ஆராய்ச்சி இது வந்து எப்படி போயிட்டு இருக்குதுன்னா, ஒரு 8 ஊழியக்காரங்கள் அவங்க இந்த தீர்க்க தரிசனம் மேல நம்பிக்கை வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இது போதிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 100க்கு மேல இருக்கிற தனிப்பட்ட விசுவாசிகள் கூட இந்த உபதேசத்து மேல நம்பிக்கை ஆயிட்டு இருக்கிறாங்க. சத்தியம் அதோடைய வேலை செய்து கொண்டிட்டு இருக்குது, பலமா வெளிப்பட்டின்னு இருக்குது. இது வந்து சகோதரர் மில்லர் வந்து எழுதிட்டார். இது வந்து அவருடைய கடிதமுடைய ஒரு பகுதி. யாருக்கு ஏதாவது கேட்கணுமா, சொல்லணுமா? சரி சிஸ்டர், தொடரலாம். இதிலிருந்து நாம் காணக்கூடியது என்னவெனில், மில்லர் இயக்கம் பிரித்தெடுக்கும் வேலையை மேற்கூறப்பட்ட காலத்தில், அதாவது 1290 நாட்கள் முடிந்த பின்னர் 1829 ஆரம்பித்தது. இந்த வகையில வந்து நாங்க பார்க்கிறோம், பிரதர் ரசல் எழுதுறாரு, அந்த 1294 உடைய தீர்க்க தரிசனம் தானியல்ல, அந்த இருக்கிற தீர்க்க தரிசனத்தோட இருக்கிற பிரகாரமாக என்ன பார்க்கிறோம்னா, 1829 வருஷத்துல பார்க்கிறோம், சகோதரர் மில்லர் வந்து அவருடைய ஆராய்ச்சி மட்டும் இல்ல, ஆராய்ச்சி வெளிப்பாடு நடந்துட்டு இருந்தது. அதுல வந்து ஒரு மூப்பர் ஃபுல்லர் பாப்டிஸ்ட் சபையில அது உறுதி நம்பிக்கை ஆயிட்டாரு. அந்த 1829 கர்த்தருடைய இருக்கிற 2ஆம் வருகை உடைய இருக்கிற சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி அமைப்பு, மில்லர் அமைப்பு அங்கே ஆரம்பிச்சு நம்ம சொல்லலாம். இது இந்த வகையில நிரூபிக்கிறோம் 1829. இப்போ சகோதர சகோதரிகள் யாருக்கு இதை சொல்லணுமா பேசலாம். சரி, தொடரு சிஸ்டர். ஒரு டவுட் அதுல வந்து இந்த நாட்கள் 1290 நாட்கள் முடிந்த பின்பு 1829 ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இது நாட்கள், அது வருடமாகுது. தேங்க்யூ, நல்லா கிளாரிபிகேஷன் கனிராஜ் பிரதர், தேங்க்யூ. 1290 வந்து ஒரு தீர்க்க தரிசன நாட்கள், காலம் தீர்க்க தரிசன நாட்கள். 1290 ஆரம்பிக்கிறது நாங்க பார்க்கிறோம் 539. 539 வந்து 1290 வந்து கூடும்போது வருது 1829. இதுதான் வந்து அந்த 1829 உடைய எவிடன்ஸ், நிரூபணம். அந்த வருஷத்துல ஏதோ வேத வசனம், இந்த தீர்க்க தரிசனம், காலம் தீர்க்க தரிசனம் பேசுது. இந்த வருஷத்துல வந்து சகோதரர் மில்லர் உடைய அமைப்புடைய ஆராய்ச்சி விஷயத்துல அவர் மூப்பரு, அவர் பேர் ஃபுல்லர், பாப்டிஸ்ட் சபையில சகோதரர் மில்லருடைய இருக்கிற இந்த ஆராய்ச்சி பகிரங்கமா நம்பிட்டு அவரு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார். சரிங்க, ஓகேங்க, தேங்க்யூ. மற்ற சகோதர சகோதரிகள்
ஏதாவது அந்த மாதிரி கருத்து இருக்கா, கேள்வி இருக்கா, நீங்க கேட்கலாம். கூடுதலான கருத்து இருந்தா கூட பேசலாம். சிஸ்டர் நீங்க தொடரலாம். பேஜ் நம்பர் 95 ஃபர்ஸ்ட் பேரா. இப்பொழுது 1335 நாட்கள் வரை ஊக்கமாய் காத்திருப்பது என்னவாயிற்று? இப்படியாக யார் காத்திருந்தார்கள்? ஆண்டவருடைய சில பிள்ளைகள், பரிசுத்த ஜனங்கள். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் எண்ணிக்கையில் ஒருவர் ஆவார். அவர் மில்லர் இயக்கத்தில் இணைந்திருக்கவில்லை. இரண்டாம் வருகை சபை என்று தன்னை அழைத்து கொண்ட இயக்கம் ஒருமுகப்படுத்தப்பட்ட போதும் அதோடு இணைந்திருக்கவில்லை. இவர்கள் மிகாயேலின் ராஜ்யத்திற்காக உற்று கவனித்து ஆவலோடு காத்திருக்கவும் செய்தார்கள். 1874 ஆண்டில் இறுதியில் 1335 நாட்கள் முற்று பெற்ற காலத்திலிருந்து நம்முடைய பிதாவின் திட்டங்கள் தெளிவு பெற்றது. ஆசீர்வாதமான விஷயம் என்பதற்கு நாங்கள் சாட்சி கூறுகிறோம். சோ இந்த இடத்துல சகோதரர் ரசல் நெக்ஸ்ட் எங்க போறாருன்னா, அந்த 1290 காலம் தீர்க்க தரிசனம் பத்தி பேசிட்டு பிற்பாடு அதே தானியல் 12ஆம் அதிகாரத்துல அடுத்த காலம் தீர்க்க தரிசனம் வருது. 1335 நாள் காத்து சேர்கிறவன் பாக்கியவான். சோ இந்த 1335 நாள் பத்தி என்ன பேசலாம், என்ன சொல்லலாம்? அப்ப சொல்றாரு, அந்த 1335 நாளுடைய இருக்கிற காலம் தீர்க்க தரிசனம், தேவனுடைய இருக்கிற பிள்ளைகள், அந்த பரிசுத்த ஜனங்கள், அதுக்குள்ள பிரதர் ரசல் கூட சேர்ந்துட்டு இருக்கிறாரு. அது அவங்களுக்கு இது அவங்களுக்காக இருந்தது அந்த ஆனந்தம். இதுக்காகத்தான் அவங்க காத்துட்டு இருந்தாங்க. இவங்க சகோதரர் ரசல் சேர்ந்து மில்லர் அமைப்புக்குள்ள சார்ந்த ஜனங்கள் இல்லை. அது மட்டும் இல்ல, மில்லர் அமைப்புக்கு பின்பு உண்டாக்கப்பட்ட சபை, முதல் பெயர் அந்த நம்ம தெரியும், அது செகண்ட் அட்வென்டிஸ்ட் சபை அப்படி வந்துச்சு. அதுக்கு பின்பு அது மாறி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை மாறிச்சு. அதுலயே மெம்பர் இல்லாம அவங்க இந்த பரிசுத்த ஜனங்கள் சகோதரர் ரசல் சேர்ந்து அவங்க இந்த மூணாவது இந்த இருக்கிற காலம் தீர்க்க தரிசனம் 1260 நாள் முதலாவது கொண்டு போகுது. 1799, 1290 நாள் ரெண்டாவது கொண்டு போகுது. 1829 மூணாவது இந்த 1335 நாள் கொண்டு போகுது 1874. சோ பிரதர் சொல்றாரு, அந்த 1874 வருஷம் வரைக்கும் காத்துட்டு இருந்த அந்த இருக்கிற ஆசீர்வாதம் பார்க்கறதுக்கு, அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றதுக்கு, மீகாவேலுடைய இருக்கிற ராஜ்யத்துக்காக காற்றுக்கொள்ளுதல், இதுல நாங்க பார்க்கிறோம் அந்த மூணாவது காலம் தீர்க்க தரிசனம் 1335 நாள் காத்து சேர்கிறவன் குறிக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ சகோதர சகோதரிகள், நீங்க யாருக்கு எதை கேள்வினா கேட்கலாம். எதை புரியல கூட நீங்க சொல்லலாம். நம்மளுக்கு புரியல, இது திருப்பி சொல்லு. ஊட்டியிலிருந்து சகோதர சகோதரிகள் ஏதாவது இருக்கா கருத்து? சரி சிஸ்டர், தொடரலாம். பேஜ் நம்பர் 95 செகண்ட் பேரா. இந்த ஆசீர்வாதத்தை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. நாம் அதை விவரமாக சொல்ல வேண்டும் என்றால், ராஜ்யத்தின் புது திராட்சை ரசத்தால் ஆவியில் புதுப்பிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அதை கூற இயலாது. அது உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒன்றாகும். 1335 தீர்க்க தரிசன அடையாளமான நாட்களின் முடிவிலிருந்து, அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்தை பற்றி விலைமதிப்பற்ற சத்தியத்தின் நாட்களிலிருந்து
இந்த சுவிசேஷ யுகத்தின் அறுவடை காலத்திலும் மிகாயேலின் ராஜ்யம், அதாவது கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற நாட்களுக்கு உள்ளும் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So, இந்த பேரால வந்து நாங்க என்ன பார்க்கறோம்னா 1335 நாள் காத்து சேர்கிறவன் பாக்கியவான். என்ன அந்த பாக்கியவான்? அது சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை, அது அனுபவிக்க வேண்டி இருக்கு. அந்த நேரத்துல எந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான வெளிச்சத்தின் வெளிப்பாடு வெளிப்பட்டுச்சு வேதத்துல இருந்து, அது எப்படி சொல்லணும் தெரியல. அது ஒரு ஆச்சரியமான இருக்கிற ஆசீர்வாதம், ஆனந்தம் இருந்தது. இப்போ அந்த 1335 நாள் பிற்பாடு 1874க்கு பிற்பாடு ஆச்சரியமான சத்தியங்கள் வெளிப்பட்டுச்சு, வெளிச்சம் வெளிப்பட்டுச்சு. கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்து சத்தியங்கள் வெளிப்பட்டது. 2வது வெளிப்பட்டது அந்த பெரிய சத்தியம் 1874 இருந்து சுவிசேஷ யுகத்தோடு இருக்கிற அறுவடை காலம் ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்ல, மீகாவேலோடு இருக்கிற ராஜ்யத்தின் ஆரம்பம் கூட அந்த நேரத்துல நடக்குது. இந்த மாதிரி இருக்கிற சத்தியங்கள் ஏதோ இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களுக்கு சுத்தமா தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற அறிவு, அந்த மாதிரி இருக்கிற வெளிச்சம், அந்த மாதிரி இருக்கிற வெளிப்பாடு வெளிப்பட ஆரம்பிச்சு. எப்போ 1335 நாள் காத்து சேர்கிறவன், காத்து சேர்ந்த பின்பு அவர்களுக்கு அப்படிப்பட்ட இருக்கிற ஆச்சரியமான அனுபவம் வெளிப்பட்டுச்சு. சகோதர சகோதரிகள், யாருக்கு எதை பேசணுமா பேசலாம். ஒரு கேள்வி சொல்லுங்க. ராஜ்யத்தின் புது திராட்சை ரசத்தால் ஆவியின் புதுப்பிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அப்படின்னு போட்டு ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கலாம். அந்த அந்த அனுபவம் வந்து இல்ல இந்த ஆவி புதுப்பிக்குதல் இது வந்து சிந்தை குறி. ஆவி இங்க குறிக்கிறது சிந்தை. யோசிக்கிற இப்ப பைபிள் படிக்கும் போது எப்படி நம்ம படிக்கிறோம், எங்க யோசிக்கிறோம்? சிந்தையில தான் யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஆவியின் புதுப்பிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அப்படி. அது வரைக்கும் வந்து படிக்கிறவர், ஆராய்ச்சி பண்றவர், தேடுறவர், அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா 1335 காத்து சேர்ந்த பின்பு அவர் எழுதுறாரு, அவங்களுடைய ஆவி வந்து புதுப்பிக்கிச்சு. எப்படி? ராஜ்யத்தின் புதிய திராட்சை ரசம் வழியாய். புரியுதா? இது வந்து புரிதல், சத்தியத்தின் புரிதல். ஆமா, இது ஆவியின் ஜனிப்பித்தலுக்கு சம்மதம் இல்லை. சரிங்க. குட் கொஸ்டின், குட் கொஸ்டின். இந்த மாதிரி கேள்வி கேட்கணும், எல்லாரும் கேளுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இல்லாட்டி கனிராஜ் பிரதர் உங்களுடைய எல்லாருடைய பிரதிநிதியா? வணக்கம். வணக்கம். இந்த 1335 வருஷம் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுது? ஆரம்பம் எங்க இருந்து 1335, அந்த 1260, அந்த 1290 எல்லாமே ஆரம்பிக்குது 539. தேங்க்யூ. நீங்க இதுக்கு முன்னாடி கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால தான் அந்த பாயிண்ட் கேக்குறீங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 கிளாஸ்ல வந்து பிரதர் ரசல் விவரமா அந்த 539 வருஷம் நிரூபிக்கிறதுக்கு அவரு அநேக எவிடன்ஸ் கொடுத்தார். தேங்க்யூ ஜெகன் பிரதர். மற்ற சகோதர சகோதரி சிஸ்டர்ஸ், லாஸ்ட் பேராகிராஃப்
இந்த அனுகூலமான நேரம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. 1335 நாட்கள் நிறைவேறியவுடன் வெளிப்பட துவங்கிய மேன்மையான திவ்ய திட்டத்தில் எவ்வளவு இசைவும் அளவும் உள்ளது. இந்த ஆசீர்வாதத்திற்கும் முழுமையாக தெய்வீக திட்டத்தை இப்போது ஜீவிக்கிற பரிசுத்த ஜனங்கள் அறிந்து கொள்ளவும் இது ஏற்ற காலமாய் இருப்பதால் இந்த வேதாகம தொகுப்புகள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை பெறுவது நம் கையில் இருக்கிறது. பரிசுத்த ஜனங்களை தவிர வேறு எவரும் இதை புரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு நன்மையாக வழங்கப்படுகிறது. துன்மார்க்கரில் ஒருவரும் உணரான். மேலும் உலக பிரகாரமாக ஜீவிக்கிறவர்களோடு ஐக்கியம் வைத்து இருக்கும் பரிசுத்த ஜனங்களும் துன்மார்க்கர் இருக்கும் இடங்களில் ஞானமற்று நிற்பவர்களும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காருகிறவர்களும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க மாட்டார்கள். இது இப்பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, உண்மையாகவே ஞானவான்களாக இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே உரியது. சங்கீதம் 1 வசனம் 1 மற்றும் 2. இந்த பேராகிராஃப்ல பிரதர் ரசல் எழுதுறாரு, இந்த மாதிரி ஆச்சரியமான வேதத்திலிருந்து வெளிச்சம் வெளிப்பாடு, இந்த விவரம், இந்த இருக்கிற தீர்க்க தரிசனத்தோடு இருக்கிற ஆராய்ச்சி வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடுல இருக்கிற அந்த ஆனந்தம், அந்த ஆசீர்வாதம், இது என்ன பார்க்கணும்னா இது தான் இந்த வால்யூம்ஸ் மூலமாய் தான் வெளிப்படுது அப்படி எழுதுறாரு. இந்த ஸ்டடிஸ் இந்த ஸ்கிரிப்சர் ஸ்டடி இது வெளிப்படுது. இந்த இருக்கிற புத்தகங்கள் வெறும் அந்த பரிசுத்த ஜனங்கள் மாத்திரம் அதை புரிஞ்சுக்குவாங்க. இது அவங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா ஒரு கிருபை, ஒரு ஒரு ஈவு. இப்போ இந்த புத்தகம் மற்றவர் யாருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உலக ஜனங்கள் இது புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவனுடைய ஜனங்கள் மத்தியில யார் உலகத்துக்கிட்ட தொடர்பு வைக்கிறாங்க, அவங்களுக்கு கூட இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது யாருக்கு தான் இது புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி சொல்லணும்னா ஈஸியா இருக்கும்னா கேட்டாக்கா, சங்கீதம் 1 சங்கீதம் வசனம் 1-2 சொல்ற விதமாக அப்படிப்பட்டவருக்கு தான் இந்த வார்த்தைகள், இந்த புத்தகங்கள் புரியுற அளவுக்கு வெளிப்படும். வாசிங்க சங்கீதம் 1 சங்கீதம் வசனம் 1-2. சங்கீதம் 1 வசனம் 1-2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாராவது இங்க சொல்றீங்களா இந்த வசனத்தை என்ன குறிக்குது? சங்கீதம் 1:1-2 என்ன குறிக்குது? சங்கீதம் 1 சங்கீதம் 1-2 என்ன குறிக்குது? சுருக்கமா என்ன குறிக்குது? யார பேச பண்ணிக்கிறீங்க, உங்க வாய்ஸ் சரியா வருது இல்ல. ஜானி டேலர் பேச விரும்புறீங்க, உங்க சவுண்ட் வருது இல்ல பிரதர். பிரதர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், கேக்குறது இல்ல சரியா. இப்ப வருது. கேக்குதா பிரதர்? கேக்குது. கவனிச்சிருக்கேன் பிரதர். சொல்லுங்க. அதாவது உலக மனிதர்களுடைய ஆலோசனை அந்த மாதிரி எதுலையுமே கலந்துக்காம இருக்கணுங்கிறதுக்காக அது என்ன குறிக்குது? இந்த வசனம் 1-2 என்ன குறிக்குது? எப்படி எடுக்கலாம், எப்படி சொல்லலாம்? தங்கி தரிச்சிடக்கூடாது, கடந்து போயிடணும்.
ஓகே. அது 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 ஓகே. பட் இது ஆக்சுவலி எதை குறிக்குது? இது குறிக்குது சுவிசேஷ யுகத்துல ஆ. அந்த ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில இருக்கிற ஜனங்கள் யார் தேவன் கூப்பிடுறார், தேவன் கிட்ட உடன்படிக்கை கட்டுறதுக்கு அவங்க ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட நிலையில புது சிருஷ்டி ஆயிடுறாங்க. சரி பிரதர். அந்த ஜனங்களை தான் இந்த வசனம் 1, 2 பேசுது. வீடியோ காலா? இதுல கூட ஒரு எச்சரிப்பு என்ன இருக்குன்னா, உடன்படிக்கை கட்டிட்டு பின்பு அந்த உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கணும். சரியா? இது ஒண்ணு வேண்டாம். சரி. ஆமா பிரதர். மற்ற சகோதர சகோதரிகள் கூட பேசலாம், ஓப்பனா இருக்குது. பிரதர், ஆ, சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விதான் பிரதர். இப்போ அந்த பரிசுத்தாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் தான் இந்த முழுமையா அந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிட முடியுமா? பரிசுத்த ஜனங்கள் போட்டிருக்கு பிரதர். எஸ், எஸ். இப்போ நீங்க இந்த பேரால எப்படி பிரதர் புரியுறது? இப்ப இந்த பேரால வந்து சொல்றாரு, பிரதர் சொல்றாரு, அந்த சங்கீதம் 1, 1, 2 இருக்கிற வசனத்தின்படி அந்த இருக்கிற ஜனங்கள் யார் வந்து இப்படி இருக்கிறாங்க, இப்படி வந்து ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, இப்படி வந்து ஒரு உண்மையா அவங்களுடைய உடன்படிக்கை நிறைவேற நிலையில இருக்கிறாங்க, யார் வந்து உலகத்துல வந்து போய் கலந்துறது இல்ல, அவங்களுக்கு தான் இந்த இருக்கிற வால்யூம்ஸ், இந்த சத்தியம், இந்த சத்தியத்தின் வெளிப்பாடு அவங்கள படிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2ஆம் வசனம் சங்கீதம் 1, 2 குறிக்குது வேதம் படிப்பு, வேதம் தியானம். இரவும் பகலும் குறிக்குது முழுமையான இருக்கிற அர்ப்பணிப்பு, உடன்படிக்கையில ஒரு உண்மையா நிறைவேற நிலை. அதாவது எப்படின்னா, அவர் ஆவி கொடுத்தாதான் இந்த இந்த தெய்வீக திட்டங்கள் புரியும். ஜெனிப்பித்தல் இருந்தாதான் அந்த தேவ ஜனம் யாருக்கு தராருன்னா, ஆவினால் ஜனப்பிக்கப்பட்ட நிலையில தான் அவங்களுக்கு தான் ஆவி தராரு. சரிங்க. ஆனா வந்து இதுக்கு முந்தின பேரால நீங்க புதுப்பிக்கப்பட்டது அதை அப்படி சொல்லலையே பிரதர். முந்தின பேரா பேசிச்சு, முந்தின பேரா பேசிச்சு 1874 வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்கள். 1874 வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்கள் யார் வந்து வேதம் தேடிட்டு இருந்தாங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. 1874க்கு முன்னாடி ஒண்ணுமே கிடைக்கல, காத்து சேர்கிற நிலையில இருந்தாங்க. அவங்க பத்தி அது பேசுச்சு. அவங்களுடைய ஆவிகள் புதுப்பிக்குச்சு. சரி. ஓகே. குட் குட் குட். சுரேஷ் தூத்துக்குடி பிரதர் கை தூக்கிக்கிறாரு. பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் சுரேஷ் பிரதர். வணக்கம் பிரதர். இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா பிரதர், அதாவது கர்த்தர் இயேசு வந்து இந்த உலகத்துல இருந்தாலும் அவர் உலகத்தார் அல்லாதது போல நாமளும் இந்த உலகத்துல, அதாவது உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்களாக இருக்கக்கூடிய நாமளும் உலகத்துல இருந்தாலும் உலகத்தார் அல்லாதது மாதிரி நம்ம இருக்கணும். நம்ம செய்த உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கணும். அதாவது உலக பிரகாரமாக ஜீவிக்கிறவர்களோடு ஐக்கியம் வைத்திருக்கும் பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஜனங்களும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட நம்ம ஐக்கியம் வச்சுக்கிட்டா நாம நம்முடைய அந்த சிந்தை மாறிடும். அதே மாதிரி துன்மார்க்க இருக்கக்கூடிய அந்த இறையாளை அவங்க நிக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம நின்னாலும், அவங்க உட்காரக்கூடிய இடத்துல நம்ம உட்கார்ந்து இருந்தாலும் நமக்கு வந்து வேதத்தோட புரிதல், தேவன் கொடுக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி நமக்கு அதிகமாக கொடுக்கப்படாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் பிரதர். அந்த பரிசுத்த ஆவி நமக்கு தேவன் அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னா நாம அதுக்கு ஏற்ற மாதிரியான கிரியை நம்முடைய இதுல இருக்கணும், நம்முடைய சிந்தையில இருக்கணும், இந்நேரமும் ஜெப சிந்தையில இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் பிரதர். கரெக்டா நீங்க சொல்லிருக்கிறீங்க. நம்ம வந்து உடன்படிக்கை கட்டிட்டு பிற்பாடு அந்த உடன்படிக்கை நாளுக்கு நாள் நிறைவேறும் போது அது நம்ம நல்ல முடிவு எடுத்து அந்த நாளுக்கு நாள் வந்து ஒரு உலகத்துல இருக்கும்போது கூட ஒரு உலகத்துக்குள்ள அதிகமா கலந்தாம நம்ம இருந்து நம்முடைய நேரம், நம்முடைய பலம், நம்ம சொத்து அது உலகத்துல அதிகமா வைக்காம நம்ம வந்து தேவனுடைய இருக்கிற ஊழியத்துக்காக, அவருடைய இருக்கிற சத்திய ஊழியத்துக்காக பயன்படுத்திட்டா அப்ப என்ன ஆகும்னா, கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அதிகமா தேவன் அவருடைய பரிசுத்த ஆவி தருவாரு. அது தேவைப்படுது இந்த மாதிரி சத்தியங்களை கேட்கறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்ஸ் பிரதர். அதே மாதிரி நம்ம இதுக்கு முந்தின பேரால ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவர் மில்லர் வந்து வேதத்தை கவனமாக படிப்பவராக இருந்தபடியால் தீர்க்க தரிசனங்கள் அவருக்கு விளங்க துவங்கியது அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம்.
அதை பார்க்கும்போது வேதத்தை கவனமாக அவர் படிச்சாங்க. அதனால தீர்க்க தரிசனங்கள் தேவன் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி நாமளும் அந்த ஒரு நிலைமையில ஒரு கவனத்தோட இருக்கணும். இருக்கணும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உண்மைதான். எல்லாம் கரெக்ட் தான் நீங்க சொல்றீங்க. தேங்க்ஸ் பிரதர். So, இந்த வசனத்துல வந்து ஒரு எச்சரிப்பு இருக்குது நமக்கு தனிப்பட்ட வகையில. சங்கீதம் 1:1-2 சொல்ற விதமாக நாங்க வந்து ஒருவேளை வந்து இந்த சத்தியத்துல வந்து உடன்படிக்கை கட்டிட்டு இருந்து நம்ம பல வருஷமா இந்த சத்தியத்துல இருந்து ஒருவேளை நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க, கடினமா இருக்குது சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்குன்னா காரணம் என்னன்னா இந்த வசனம் சொல்லுது, நாம் நம்மளுடைய இருக்கிற அர்ப்பணிப்பு, நம்மளுடைய உடன்படிக்கை, நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்கணும். எப்படி போயிட்டு இருக்குது? அதாவது வெறும் அந்த நேரம் வந்து எப்போ நம்ம சபைக்கு போறோம், அந்த நேரம் எப்போ இந்த மாதிரி வந்து ஆன்லைன்ல வந்து மீட்டிங்ல கலந்துக்கிறோம். இந்த சமயம் மட்டும் இல்ல, மற்ற எல்லா சமயம் வீட்ல, குடும்பத்தின் மத்தியில, வேலை இடத்துல எப்படி மனநிலையில இருக்கிறோம்? நம்ம அந்த அந்த இருக்கிற உலகத்துக்குள்ள நம்ம கலந்துட்டு இருக்கிறோமா? அல்லது எப்போதுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிறோம், ஒரு கோடு போட்டின்னு இருக்கிறோம். அதிகமா வந்து உலகத்தின் விஷயத்துக்குள்ள போகாம, உலகத்தின் ஆவி நம்மளுக்குள்ள அதிகமா வராம, அப்படிப்பட்ட பிரயாசம், போராட்டம் பண்ணிக்கிறோமா? இது வந்து நம்ம பரிசோதித்து பார்க்கணும். சகோதர சகோதரிகள், ஜானி பிரதர் நீங்க பேசணும். வாய்ஸ் வரல. வாய்ஸ் வரல. ஜானி டெய்லர் பிரதர் வாய்ஸ் வரல. ஒருவேளை உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும், வாய்ஸ் வரல. மற்ற சகோதர சகோதரிகள் ஏதாவது இருக்கா இந்த பாயிண்ட் மேல? பெரிய எச்சரிப்பான விஷயம் இங்க நம்ம இடத்துல இருக்கணும் சில தகுதிகள். அந்த தகுதிகள் இல்லைன்னா அந்த சகோதரர் சுரேஷ் சொல்ற விதமாக நம்ம பரிசுத்தாவி அதிகமான பரிசுத்தாவி நம்ம கிடைக்காம அது குறைஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம புரிதல் கூட குறைஞ்சுன்னு இருக்கும். சிஸ்டர் புனிதா நீங்க ஏதோ பேசுறீங்களா? வணக்கம். சரி சிஸ்டர், கண்டினியூ பண்ணுங்க. பேஜ் நம்பர் 96, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். மிகாயேலின் ராஜ்யத்தை குறித்த இந்த செய்தி படிப்படியாக 1829 ஆண்டிலிருந்து திறக்கிறது. அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடையாளமாக ஒரு சிறு புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் வசனம் 2 மற்றும் வசனம் 8 முதல் 10 வரை. இதை பரிசுத்த ஜனங்களுக்குள் இருக்கும் ஞானவான்களுக்கு அடையாளமாக யோவான் குறிப்பிட்டுள்ளார். அவர் அந்த சிறு புஸ்தகத்தை புசிக்குமாறு கட்டளையிடப்படுகிறார். யோவானுடைய அனுபவம் 10வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி இந்த சத்தியத்தை பெறுகிற எல்லாருடைய அனுபவமாக இருக்கிறது. அந்த அனுபவம் அற்புதமான இனிமையை கொண்டு வருகிறது. எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் இதற்கு பின் வருவது எப்பொழுதுமே கிட்டத்தட்ட உபத்திரவம் என்கிற கசப்போடு இனிமை கலந்திருப்பதாகும். பொறுமையோடு இறுதி வரை சகித்து கொள்ளுபவர்களுக்கு வருவது சுத்திகரிப்பு, பரிசுத்தமாக்குதல், புடமிடுதல் என்பவைகள் ஆகும். இவைகள் கிறிஸ்துவின் மணவாட்டியை கல்யாணத்திற்கும் உயர்த்தப்படுவதற்கும் ஆயத்தப்படுத்த உதவுகிறது. இந்த நிலை ஆயத்த நாள் முற்றுப்பெறும் தருவாயில் உண்டாகிறது. நம்ம நாகர்கோயில் சபையில இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தெரியும். நம்ம அந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தோட இருக்கிற தியானம் ஆராய்ச்சி நம்ம அங்க எடுத்துக்கிறோம். இங்கே பிரதர் ரசல் வந்து வெறும்
ஒரு சின்ன கருத்து தான் இங்க எடுத்து சொல்றார். அந்த சிறிய புத்தகம் அது என்ன சொல்றான்னா, மீகாவேலுடைய இருக்கிற ராஜ்யத்தின் ஆரம்ப குறித்து 1829 இருந்து ஆரம்ப குறித்து அந்த சிறிய புத்தகத்துல வெளிப்படுது. அப்புறமா அந்த சிறிய புத்தகம் என்ன விவரமா பேசுறது இல்ல. அந்த 10ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனம் அந்த பலமுள்ள தூதன் பத்தி பேசுறது இல்ல. அந்த 3வது வசனம், அந்த 4வது வசனம், அந்த 7 இடி முழக்கங்கள், அதோடைய சத்தங்கள் பத்தி பேசுறது இல்ல. வசனங்கள் 5, 6, 7 இருக்கிற ஆவிக்குரிய இருக்கிற விஷயங்கள், அந்த நியாய தீர்ப்பு அதை பத்தி பேசுறது இல்ல. வெறும் யோவான் வந்து அந்த புத்தகம் கிடைக்கும் போது அது எப்படி வாயில தேன் போல மதுரமா இருந்துச்சு, வாயில வயிற்றுல போகும்போது கசப்பா இருந்துச்சு, அதுக்கு ஒரு சின்ன கருத்து வச்சுக்கிறார். சோ இந்த இடத்துல நாங்க புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ரசல் சத்தியம் தான் பேசின்கிறாரு, குறைவான வகையில சொல்லும்போது அந்த அந்த சிறிய புத்தகம் அவர் ஆக்சுவலி இப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு 1829 இருந்து மீகாவேலுடைய ராஜ்யத்தை பற்றியான காரியத்தை தொறுக்குது. அது என்ன குறிக்குதுன்னா நம்ம நல்லா தெரியும். அது குறிக்குது மில்லர் அமைப்போடைய இருக்கிற ஊழியங்கள், பிரயாசங்கள், ஏமாற்றம், அதுதான் 1829 இருந்து ஆரம்பிக்கிறது. ஆனா அது எங்க கொண்டு போகுது? 1335 நாள், 1874 அங்கேதான் யோவான் உருவாக்குது. நம்ம ஞாபகம் வைக்கணும், அந்த யோவான் வகுப்பார் அது வெறும் லவுதோக்கியா. ஏன்னா கர்த்தர் ஒரு தெளிவா சொல்லிட்டார் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு, அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு முன்னாடி, நான் வரும் அளவும் அவர் உயிரோடு இருக்கிற எனக்கு சித்தமின் தான் அது உங்களுக்கு என்ன. அப்ப அங்கேயே வந்து யோவான் அப்போஸ்தலர் ஆயிட்டாரு, ஒரு வகுப்பார். யார்? கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்பு தான் மாம்சத்துல உயிரோட இருக்கும். இப்ப இது யார் நம்ம தெரியும்? லவோதோக்கியா 1874க்கு பின்பு உயிரோடு இருக்கிற அந்த சபை தான் இங்க நாங்க பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல பிரதர் ரசல் இப்படி நம்மளுக்கு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் பேசுறேன். இப்ப நம்ம நல்லா தெரியும், அந்த சிறிய புத்தகம் நாங்க நாகர்கோவில் இருக்கிற ஆராய்ச்சி அது குறிக்குது அறுவடை செய்தி, அது குறிக்குது இந்த வால்யூம்ஸ். இப்ப நம்ம நல்லா தெரியும், அந்த வால்யூம்ஸ்ல தான் நாங்க படிச்சுங்கிறோம் இந்த விவரங்கள் 1829 பத்தி, மில்லர் அமைப்போட இருக்கிற டீடைல்ஸ் பத்தி. சோ இது கரெக்டா விஷயத்தை நாங்க பார்த்துன்னு இருக்கோம். எனி பாயிண்ட்ஸ்? இப்போ ஏதோ பேசினா நீங்க பேசலாம், கேட்கலாம் சகோதர சகோதரிகளே. ஏதோ புரியல கூட நீங்க சொல்லலாம். நம்ம புரியல திருப்பி சொல்லுங்க, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ மில்லர் மூவ்மெண்டோட இருக்கிற ஆராய்ச்சி, பிரயாசங்கள், வைராகியம், வாஞ்சை ஏதோ ஏமாற்றத்துல முடிஞ்சு எல்லாமே நன்மைக்கு தான் தேவன் வந்து அதை மாத்தி வச்சிருக்கிறார். இந்த 10வது வசனத்துல இந்த விளக்கம் சொல்லாம அதாவது இது சொல்லுங்க. பின்பு என்பது வாய்ஸ் கட் ஆகுது. எப்பொழுதுமே கிட்டத்தட்ட உபத்திரவம். ஆமா, அந்த 8ல இருந்து 10வது வசனம் வெளிப்படுத்தல் 10, 8ல இருந்து 10 வரைக்கும் பிரதர் ரசல் அதை பத்தி என்ன சொல்றாருன்னா, இந்த இருக்கிற சத்தியங்கள் நாங்க வாங்கும்போது, அந்த சிறிய புத்தகத்தோட இருக்கிற சத்தியங்கள் நாங்க வாங்கும்போது, அது ஒரு பக்கம் கொண்டு வர்றது ஒரு ஆனந்தம், ஒரு ஆசீர்வாதம், அவ்வளவு ஆச்சரியமான சத்தியங்கள் கேட்கறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா அந்த சத்தியத்தோடையக்காக நிக்கிறது, அந்த சத்தியத்தை
அதுல வாழ்றது, அது கொண்டு வர்றது, அந்த சத்தியத்துடைய எதிர்ப்பு, அதுதான் வந்து அந்த கசப்பு. அந்த ஒரு வயிற்றுல இருக்கிற கசப்பு. உபத்திரவத்தோட இருக்கிற கசப்பு. கண்டிப்பா நீங்க கேட்டீங்க. பிரதர், ஆமா பிரதர். அதாவது இதுல என்ன கேட்டேன்னா, பொறுமையோடு இறுதி வரை சகித்துக் கொள்வதற்கு வருவது சுத்திகரிப்பு, பரிசுத்தமாக்குதல், புடமிடுதல் என்பதே ஆகும். இது எந்த இறுதி வரை நம்ம எடுத்துக்கலாம் பிரதர்? ஒரு பரிசுத்தவான்களோட இருக்கிற வாழ்க்கை வரைக்கும். அதுதான் இறுதி. மரணம் முடிய. மரணம் வரைக்கும். எஸ். ஓகே, சரி. அநேக விதமான அனுபவங்கள் வாங்குவோம். அந்த சத்தியத்துக்கு உண்மையா இருக்கிறதுக்கு, அந்த சத்தியத்துக்காக நிக்கிறதுக்கு, அது இறுதி வரை. அந்த அனுபவங்கள் வந்து அந்தந்த பரிசுத்தவானுக்கு என்ன பிரயோஜனமா இருக்கும்னா, பொறுமை உண்டாக்குறதுக்கு பிரயோஜனமா இருக்கும், சுத்திகரிக்கிறதுக்கு பிரயோஜனமா இருக்கும், அது புடமடிக்கிறதுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்படி சொல்லிக்கிறீங்க. இந்த நிலை வந்துட்டு பிரதர், இந்த நிலை ஆயத்த நாள் முற்றி பெறும் தருவாயில் உண்டாயிருக்கிறதுன்னு போட்டிருக்குது. அது என்ன பிரதர்? அவர் என்ன சொல்றாருன்னா, இது விஷயம் வந்து முழு இந்த இருக்கிற லவோதிக்கேய சபை காலகட்டத்துல இப்படி இருக்கும். பிரதர் எதிர்பார்த்தாரு, இந்த ஆயத்தம் பண்ணும் நாள் முடியும் 1914. நீங்க ஞாபகம் இருக்கும், இந்த இந்த 3rd வால்யூம் ஸ்டார்டிங்ல அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். அந்த 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 எதிர்பார்ப்புல அவர் பேசியிருக்கிறார். ஓகே தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சுரேஷ் பிரதர் பேசுங்க, கை தூக்கிட்டு இருக்கீங்க. பிரதர், இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது பிரதர், அதாவது இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ற எல்லாருக்குமே அவங்க பெற்றுக்கொள்ற அந்த அனுபவம் அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவங்களுக்கு உபத்திரவம் தரக்கூடியதாகவும் இருக்கு, அதே நேரத்துல கசப்பாவும் இருக்கக்கூடியதா இருக்கு. ஆனா ரெண்டும் கலந்த ஒரு இனிமையாவும் இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் பிரதர். அது எல்லாவற்றையுமே பொறுமையோடு அவங்க சகிக்கும் போது கடைசியில, அதாவது இறுதி வரை அவங்க சகிக்கும் போது அந்த சுத்திகரிக்கப்படுற காரியமும் சரி, அவங்க பரிசுத்தமாக்கப்படக்கூடிய காரியமும் சரி, அவங்க புடமிடப்பட்டு வரக்கூடிய அந்த விளைவுகளா இருந்தாலும் சரி, அது கர்த்தர் இயேசுவோட அந்த மனவாட்டியாக ஆவதற்கு ஒரு ஆயத்தப்படுத்துறதுக்கு உதவக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் பிரதர். கடைசியா சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த நிலை ஆயத்த நாள் முற்று பெறும் தருவாயில் உண்டாகிறது அப்படிங்கும் போது, நம்முடைய அந்த புது சிஷ்டின் வாழ்க்கை ஓட்டம் முடிய போற நேரத்துல அது வரைக்கும் நம்ம அதை வந்து கர்த்தர் இயேசுவோட மனவாட்டியா கல்யாணத்துக்கு நம்ம ஆயத்தமாகிறதுக்கு உதவக்கூடியதா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் கர்த்தர் இயேசுவோட மனவாட்டியா ஆகக்கூடிய பூரணம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்காது. மரண தருவாயில கர்த்தர் இயேசுவோடைய அவருடைய அந்த நீதியை நமக்கு கொடுத்து நம்மளை பூரணத்துக்கு கொண்டு வந்து நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இதெல்லாம் அனுபவங்கள் வந்து அந்த மனவாட்டிக்கு ஆயத்தமாகறதுக்கு பயன்படுத்துவோம். இந்த மனவாட்டியோட இருக்கிற கல்யாணத்தின் முடிவு ஆயத்தம் பண்ணும் நாளுடைய முடிவுல எதிர்பார்த்துங்கிறோம் அப்படி சொல்றாரு. அந்த ஆயத்தம் பண்ணும் நாளுடைய முடிவு வந்து அவர் எதிர்பார்த்தாரு 1914. அந்த அந்த கோணத்துல, அந்த பார்வையில தான் இந்த வார்த்தைகள் அவரே எடுத்து பேசுகிறார். அதே மாதிரி ஒரு சின்னது பிரதர், அதாவது ஒரு புது சிருஷ்டி வாய்ப்புல நம்ம நம்ம ஓட்டத்தை உண்மையா ஓடினாலுமே அந்த முடிக்கக்கூடிய தருவாய் நம்முடைய ஓட்டம், நம்முடைய மரணம் சம்பவிக்கக்கூடிய கடைசி தருவாயில கூட நாம அதுக்கு தகுதி இல்லாதவங்க தான். அது கர்த்தர் இயேசுவனுடைய அந்த இதுல சொல்லப்பட்டவர், இந்த நிலை ஆயத்தனால் முற்று பெறும் தருவாயில் அப்படிங்கும்போது அவருடைய நீதியை நமக்கு நீதியை நமக்கு கொடுக்கும் போதுதான் அந்த பரிசுத்தவான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம முழுமையா நம்ம பெற்றுக்கொள்றோம் பிரதர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் பிரதர். ஓகே ஓகே, தேங்க்ஸ் பிரதர். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் நீங்க என்ன ஒரு நோட் பண்ணனா, இந்த கசப்பான அனுபவங்கள் ஏதோ வந்து வருது, இது சோதிக்கும் நமக்கு பொதுவா இதுல 2 வகுப்பார் 3 வகுப்பார் வெளிப்படும். ஒரு சிறுமந்தை வகுப்பார் வெளிப்படும், ஒரு திரள் கூட்டம் வகுப்பார் வெளிப்படும், ஒரு 2ஆம் மரணம்
இருக்கிற வகுப்பார் வெளிப்படும். ஆனா இந்த வசனம் பேசுறது யார் தான் அது யார் பத்தி நம்ம பார்க்கணும்? சிறு மந்தை. யார் வந்து இயேசு கிறிஸ்துடைய மணவாட்டிக்கு அவங்க ஆயத்தமாயிடுவாங்க. இதுல அதை புசித்தேன், என் வாய்க்கு அது தேனை போல மதுரமா இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிற்றுக்கு கசப்பாயிடுச்சு அப்படின்னு என்னது? அது விஷயம் என்னன்னா, எப்பவுமே நம்ம ஒரு சாப்பாடு, ஒரு தேன் சரி, சாப்பாடு சரி, நம்ம இயற்கை பாணியில, நேச்சுரல் பாணியில நம்ம அத வாயில வைக்கும்போது சுவை வரும். டேஸ்ட். ஆனா அது வந்து கால கொஞ்ச நேரம் இருக்கும். அப்புறமா என்ன பண்றோம்? முழுங்குறோம். முழுங்கும்போது அது எங்க போகுது? நாங்க பார்க்கிறோம் அது போது வந்து வயிற்றுல எங்கே ஜீரணமாகுது. இது விஷயத்த என்ன குறிக்கிறதுனா, நம்ம சத்தியத்தை தேவன் நம்மளுக்கு தரார். நம்ம அழைப்பு கொடுத்து இந்த சத்தியத்தின் வழியாய் தான் நம்ம இந்த புது சிருஷ்டி வாழ்க்கையில இந்த வாய்ப்புக்கு அவர் கொண்டு வரார். அந்த சத்தியத்தை நம்ம கேட்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது வந்து தேன் போல மதுரமா இருக்கும். ஏன்னா, அந்த 6 வால்யூம்ஸ் அந்த தெய்வீக திட்டம், அந்த தெய்வீக திட்டத்தின் வெளிப்பாடு, அந்த ஆச்சரியமான தீர்க்க தரிசனமான விவரங்கள், காலக்கணக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஞாபகம் இருக்கும் நம்மலாம் முதல் சத்தியத்தை கேட்கும்போது எப்படி ஆவலோட காத்துன்னு இருக்கோம். அடுத்த கிளாஸ் எப்போ? அடுத்த கிளாஸ் எப்போ? ஆனா, அதுக்கு பின்பு அந்த சத்தியத்துல கேட்டு பின்பு அந்த சத்தியத்துல நிலைத்து நிக்கும்போது, ஒரு உடன்படிக்கைக்கு பின்பு, ஒரு ஞானஸ்நானத்துக்கு பின்பு, அந்த சத்தியத்துல வந்து ஒரு ஓட்டத்தை ஓடும்போது, அதுதான் ஜீரணம். இப்ப அந்த ஜீரணத்தின் நேரத்துல, அந்த சத்தியத்தின் நிமித்தம் வாங்க வேண்டிய அனுபவங்கள், குடும்பத்துல, அந்த வேலை செய்யற இடத்துல, அப்புறமா சபையில, இதெல்லாமே வந்து கொண்டு வர்றது வந்து ஒரு கசப்பு. அந்த உபத்திரவம், அந்த அவமானம், அந்த அநியாயம், அந்த தவறான குற்றச்சாட்டு, இதெல்லாம் வந்து விஷயத்த என்ன பார்க்கணும்னா, இதுதான் வந்து அந்த சத்தியத்திற்காக, சத்தியத்தின் நிமித்தம், உடன்படிக்கை நிமித்தம் நிக்கிறது, அது கொண்டு வருது அந்த வயிற்றுல கசப்பு. ஸோ நம்ம நல்லா தெரியும் சத்தியத்தை நம்ம கேட்கறதுக்கு மட்டும் இல்ல, அந்த சத்தியத்துல வாழணும், அந்த சத்தியத்துல வந்து ஜெயம் கொள்ளணும். இதுதான் வந்து புது சிருஷ்டி வாழ்க்கை. இதுதான் காரியத்தை இந்த இடத்துல சொல்லிக்குது. கனி பிரதர் புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுக்கிறேன். நன்றி brother. கிராஸ் பாயிண்ட், கிராஸ் கொஸ்டின் கூட பேசலாம். யாருக்கு இருந்தா பேசலாம். நோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன். மாற்று கருத்து கூட பேசலாம். சரி சிஸ்டர், நீங்க இல்ல, brother, 9வது வசனத்துல அந்த வெளிப்படுத்தல் 10:9ல அந்த வசனம் திரும்ப தலைகீழ இருக்கு brother. வாசிக்கலாமா? வாசிக்கலாமா? brother, வாசிங்க brother. நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆயினும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். இது அதுக்கு அடுத்த வசனம் தலைகீழ வருது. 10ஆம் வசனம். ஆமாங்க brother. 10ஆம் வசனம் வந்து என்ன சொல்லுது? அதுல ஃபர்ஸ்ட் வந்து இதை வாங்கி பூசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், அதிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும். 10வது வசனம் வந்து, நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன், என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது, நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிடுச்சு. ஓகே. ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே brother? ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஒரே அனுபவம் பேசுது, ரெண்டு ஒரே விஷயம் பேசுது. 3 வசனம் இருக்குது. 8, 9, 10 அது தனிப்பட்ட நம்ம தியானம் ஆராய்ச்சி வெளிப்படுத்தல் 7 எக்காலங்கள் பண்ணும்போது, விசேஷமா இந்த 10ஆம் அதிகாரம் பண்ணும்போது அது விவரமா பேசுவோம். பட் இன்னைக்கு
நம்ம அதை விவரமா பேசுறதுக்கு நம்ம இந்த வசனம் எடுக்கல. வேற டச் பண்றாரு, பிரதர் ரசல் டச் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த சத்தியத்தை நாம பெற்றுக்கொள்ளும் போது வேத வசனம் என்ன சொல்லுது, 9, 10 வசனத்துல படி அப்படிப்பட்ட அனுபவம் வரும். அதான் அது இப்போ நேரம் ஆயிடுங்க. இங்க நம்ம நிப்பாட்டி இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து நம்ம வரலாம் அடுத்த மாசம்ல. இப்போ கடைசியில யாருக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா, கருத்து பேசுறதுன்னா நீங்க பேச. தேவன் தாமே உங்க அனைவரும் இந்த தியானத்தின் வழியாய் உங்க அனைவரும் ஆசிர்வதிப்பாராக. ஞாபகம் வைங்க, அடுத்த வாரத்துல இருந்து இது பஸ்கா தியானம் ஆரம்பிடும். மன்னிக்கணும், ஒரு அடுத்த வாரத்துல இருந்து ஒரு அடுத்த 4-5 வாரங்கள் சகோதரர் சமாதானம் இருப்பாரு. நம்மளுக்கு அடுத்த வாரம் வந்து ஹிந்தி, அதாவது சத்தீஸ்கர் பிரயாணம் பண்ணோம். அதுக்கு பின்பு அநேக விஷயங்கள் ஒவ்வொன்றா வருது. பட் கண்டிப்பா ஏப்ரல்ல இருந்து பஸ்கா முடிச்ச பின்பு நம்ம சந்திப்போம். அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பஸ்கா தியானம் ஆரம்பிடும். அதுல நீங்க கலந்துக்கலாம். தேங்க்யூ. நன்றி.